வேற எங்க இருந்து வேற முதல்ல வேற ஒரு வீட்டுல இருந்த காதச்சா மரக்கத்து உருவாக்கு முன்னால வேற ஒரு இடத்துல வீட்டுல கோசா மரிக்காத்து அங்கதானே கோசா மரிக்காத்துல ஒரு வீட்டை தான் அந்த யார் வீடு அது சின்ன மரிக்காத்து தோட்டம். அந்த சின்ன மரிக்காத்து தோட்டத்துல அங்க ஒரு பள்ளி இருந்தது, சின்ன பள்ளி இருந்தது. இப்ப எதுக்கு அந்த பள்ளி சின்ன பள்ளி ஆச்சு. அந்த மாதிரிலாம் அலக்களிக்கப்பட்டு அல்லாஹ் இன்னைக்கு ஒரு கேந்திரமாயி இதாகி பல கோணங்களை தகவா அல்லாவுடைய புகழ் ஓங்குவதற்கான ஒரு சந்தோஷமா இருக்கு. அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க இதை இன்பமா பாக்குறீங்களா? நீங்களா இது நம்ம பெற்ற இன்பமா பாக்குறோமா இல்லையா? அப்ப அந்த இன்பம் பிறருக்கும் கிடைக்க வேண்டும். நம்ம வீட்டுல கிடைக்காம இருக்கு, பொம்பளாளுக்கெல்லாம் கிடைக்காம இருக்குது, நம் உறவினருக்கு கிடைக்காம இருக்குது. நம் சந்ததிகளை அதில் வார்த்தெடுக்கணும், தளம்பென்று போயிடக்கூடாது. நான் தான் என்னுடைய பிரச்சாரத்தை தோக்க வரையில சொன்னேன். எத்தனை பேர்களுக்கு இந்த டேஸ்ட் கிடைச்சும் அதிலிருந்து தவறி போயிட்டார்கள் படித்தவர்கள். அந்த மாதிரி நிலை நமக்கு வராமல் இருக்குமானால் எப்பவுமே அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு, இது சம்பந்தமான அடுத்த கட்டமே என்ன உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் இந்த நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து அல்லது வரலாற்று ரீதியாக ஏகத்துவ வரலாறு நாகூர்ல உருவான விஷயங்களை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம தெரிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறது, அதுல நீங்கள் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்லுவோம். அதுக்கான வாய்ப்பு டைம் நினைச்சப்படுது கொடுக்கப்படுகிறது. சொல்ல வழங்கா வரலாறு தெரியணும், கடந்த கால வரலாறு புரியணும். அதை புரிந்து அந்த வீரியத்தோடு நம்ம செயல்படணும். இந்த இன்பம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். நம்மால் 4 பேர் திருந்த வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய. சமாதியில முதல் வேலையா சமாதியில கிடக்கக்கூடியவங்களை போய் தனியா அணுகி அன்பான முறையில அல்லாஹ்விடத்தில் தவக்கி அல்லாஹ் இவங்களுக்கு இதாயத்தை குழு என்று வேண்டி அவங்கள போய் அணுகி விஷயத்தை சொல்ல வேண்டும். நாங்களும் இப்படிதான் கடந்தோம், நாங்களும் தர்கால இருந்தோம் தான். அல்லாஹ் நேர்வழி அல்லாஹ் பெரியவனா அப்பா பெரியவனா? அல்லாஹ் பெரியவன் தானே. அல்லாஹ் தானே அக்பர் சொல்ற, அல்லாஹ் அக்பர் தானே சொல்ற. அப்ப அவன் அந்த பெரியவனை, அந்த பெரிய அல்லாஹ்வை, இந்த ரப்புல் ஆலமீனை படைத்தவனை, உனக்கு உயிர் கொடுத்தவன், உனக்கு வாழ்வு கொடுத்தவன், உன்னை மறிக்க செய்யக்கூடிய, உன்னை எல்லாம் தந்தவன், அவனை மட்டும் வணங்கையா, அவன்கிட்ட கேளையா, அவனை நேசியா, அதுதான் நாளைக்கு மறுமையில உனக்கு சொர்க்கத்தை பெற்று தரும் சொல்லி 1 2 தடவை 3 தடவை 10 தடவை அப்படிதான் நம்ம எல்லாம் வந்தோம். அந்த வேலையை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ராஜா அதோட இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிக்க நினைக்க ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் கேட்கலாம். மாணவர்களா இருந்தாலும் சரி தான் பெரியவர்களா சொல்லுங்க. எங்களை விட அவங்க தீன்தாரிகளாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களா இருக்கிறாங்க, நாங்கள் பாவிகளா இருக்கிறோம். அதனால எங்களுக்கு நான் டைரக்டா கேட்கறதை விட அவங்க மூலியமா கேட்டா எங்களுக்கு சீக்கிரமா நிறைவேறும். நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நிறைய பேருடைய வாதங்கள் இதுதான். இந்த வாதம் ஆரம்ப காலத்து இந்த வாதங்களுக்கெல்லாம் நான் நிறைய பழக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்றாங்க, தர்காவுக்கு போறவங்கலாம் நாங்க நவுல் சாஹிப் அல்லாஹ் சொன்னோம், அல்லாஹ் மாதிரி இவர் படைப்பாரு, மனிதர்கள்லாம் படைப்பாரு, வானத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு, அப்படியா நாங்க சொல்றோம்? ஏன்னா அவர் நல்லடியார். அந்த நல்லடியாருக்கு அல்லாஹ்ட்ட மகத்துவ மதிப்பு இருக்கிறது, அவரு அல்லாஹ்க்கு நெருக்கமானவர். அதனால நம்ம அவர்கிட்ட போய் கேட்க, நீங்க எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஏன்னா அல்லாஹ் பக்கம் கொஞ்சம் நெருக்கி வைக்கணும்னு கேட்கிறோம். அப்படிதானா இல்லையா? அதுக்கு தான் கேட்கிறோம் சொல்லி வாதம். இந்த வாதம் அன்னை மக்கத்து காபிர்கள் வைத்த வாதம். இந்த வாதம் இருக்கா இல்லையா? அல்லாஹ் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எந்த மக்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்களோ, லா இலாஹா இல்லல்லாஹ் இந்த கலிமத் தௌஹீத் பக்கம் அழைத்தார்களோ, அப்படி அழைக்கக்கூடிய நேரத்துல அந்த மக்கள்கிட்ட நீங்க படைச்சவன் யாரு, வானத்தை படைச்ச யாரு, பூமியை படைச்ச யாரு, ஒன்ன படைச்சது யாரு, வானத்தின் மலையை படைச்ச யாருன்னு சொல்லி அபூஜல்கிட்டையும் அபூலஹப்டையும் கேட்டா அல்லாஹ் தான் சொல்லுவார்கள். வானத்தை படைச்ச அல்லாஹ், பூமியை படைச்ச அல்லாஹ், என்ன படைச்ச அல்லாஹ், உயிர் கொடுத்த அல்லாஹ், மலையை பெய்விக்கிற அல்லாஹ் எல்லாம் கேட்ட. குர்ஆன்ல தெளிவா இருக்காது, நிறைய வசனங்களே இருக்காது. அல்லாஹ் இல்ல. அப்ப ஏப்பா இவங்களை போய் வழங்குறேன்? நாங்க இவங்களை வழங்குறது எதுக்கு வேண்டி வழங்குறோம்னா, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இந்த சிலைகளையும் இந்த லாத்து அன்றைக்கு இந்த நவுசாய் தர்கால பல தர்கா இருக்குல்ல, கபர் இருக்குல்ல, அது மாதிரி காபத்துல்லாஹ்ல பல சிலைகள் இருந்தது. லாத்து, உஸ்ஸா, மனாத்து இப்படி அடுக்கி வைத்திருந்தார்கள்.
நாங்க இவங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லலையே. இப்ப சொல்றாங்களா அல்லாஹ் சொல்லலையே. தாவூத் சாஹிப் நாங்க அல்லாஹ் சொல்லலையே. இதைத்தான் அபூஜல் சொன்னான். லாத்து உஸ்ஸா மனாத்துல நாங்க அல்லாஹ் சொல்லலையே. அவங்க வானத்தை படைச்சான்னு சொல்லலையே. நாங்க எதுக்கு அவங்கள நாங்க வணங்குறோம்னா நீ கர்ரிபூனா இல்லல்லா இதுல்பா, அவர்கள் எல்லாம் நல்லவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், அல்லாஹ் நெருக்கமா, அவர்கள் எங்களை அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைப்பார்கள். அதுக்குத்தான் அவங்கள்ட்ட போய் கேட்கிறோம். இவர்கள் எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் சிபார்த்து செய்யக்கூடியவர்கள், ஷஃபாத்து செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு சொல்றாங்களா இவங்க ஷஃபாத்து செய்வாங்க, அதுக்குத்தான் இதைத்தான் முக்கியம். இதே இத வாதத்தை தான் அன்னைக்கு மக்கத்து காபிர்கள் வைத்தார்கள். அதுதான் இவர்களும் அதை அவங்கள பார்த்தா அந்த அல்லாவை நம்பணும், வானத்தை படைச்சோம் அல்லாஹ், பூமியை படைச்சோம் அல்லான்னு சொன்ன அந்த மக்களை பார்த்தான் அல்லாஹ் சொல்ல சொன்னான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். ஓ காபிர்களே, அவங்கள பார்த்து காபிர்கள் சொல்லுங்கள், நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்கவில்லை, நான் வணங்கக்கூடிய நீங்கள் உழவில்லை. இவர்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. உங்களை நெருக்கி வைக்கக்கூடிய அல்லாஹ்வை நெருக்கி வைக்கிறதுக்கு இடைத்தரகருக்கு தேவையில்லை. இவங்க என்ன சொல்றாங்க, இவர் தாவூத் சாஹிப் இடைத்தரகர். தாவூத் சாஹிப் யாரு? இடைத்தரகர். யார்? பாவிக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில இடைத்தரகர். ஏன்னா அவர் பெரிய சிபார் செய்தோம்னா அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான். இதை முறையடித்தார்கள் அன்னைக்கு நம்பார்கள். ஒரு ஒண்ணு அது கிடையாது. இதுதான் அவர்கள் செய்த தப்பு. அல்லாஹ்வுக்கும் இவர்களுக்கும் இடையில இடைத்தரகர்களாக அந்த இறந்து போன நல்லடியார்கள் அவர்களே ஆக்கினார்கள். அதுதான் மாபெரும் அநீதி, சிறுக்கு. அதை கூட சொல்ல வந்தால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான். ரெண்டாவது தாவூத் சாஹிப் அவர்கிட்ட போய் முறையிடுறோம் நாங்க, அவர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு சொல்றீங்களா? அவர் அங்க இருக்கா? நீ தாவூத் சாஹிப் பார்த்திருக்கியா? அவர் உயிரோட அவர் இருக்கிறாரா? அவருக்கு அந்த ஆற்றல் இருக்கா? அந்த ஆற்றல் இருக்குன்னு யார் சொன்னா? முதல்ல அந்த ஆற்றல் இருக்குங்கிறத நிறுவி. நீ போய் கேட்கிறோம் அவருக்கு ஆற்றல் இருக்கு அதனால நம்ம போய் கேட்கிறோம், நாங்க அல்லாஹ் சொல்லல, எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட கேட்பாரு. நீ போய் பேசுறது அவருக்கு கேட்குமா? நீ போய் தாவூத் சாஹிபே காதல் வெளியே எங்களை காப்பாத்துக்கோ, எங்களை அல்லாஹ் இப்படி சொன்னா அவருக்கு கேட்குமா? அப்படி நீ அந்த நம்பிக்கையே உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். காதல் ஒலிக்கு கேட்கின்ற ஆற்றல் இருக்கிறது சொல்லி நம்பி அங்க போய் யா சாய் வண்ணாவுன்னு சொன்னாலே போச்சு, அவன் காபிர் ஆயிட்டான். திரும்ப தௌபா செய்யணும். ரெண்டாவது சொல்றாங்களே அவங்க வாதம் இருக்கட்டு, முதல்ல அவருக்கு அந்த ஆற்றல் இல்லையப்பா. உனக்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்கு அவருக்கு எந்த ஆற்றலும் இல்லையே, அவர் உயிரோடு இல்லையே, கபர்ல வண்ணோடு மண்ணா போயிட்டார. அதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப எந்த அடிப்படையில் அவருக்கு ஆற்றல் இருக்கு? உன்னுடைய வாதப்படியே அவர் ஒரு பரிந்துரை செய்வார் என்றால் அவருக்கு உயிர் இருக்க வேண்டும். நீ பேசு, நீ கேட்கக்கூடிய கோரிக்கை அவருக்கு செவியேற்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? செத்தவர்களை உம்மால் செவியேற்க முடியாது என்கிறான். குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக நீ செய்து கொண்டு எப்படி அவர் பரிந்துரை செய்வார்? பல கோணங்களை பார்த்தால் அவருடைய வாதங்கள் எல்லாம் தவிடு பொடி, சிறுக்கை. நாங்க மூணாவது அடுத்த கேட்டா, ஏன் அல்லாஹ் நீ கேட்டா அல்லாஹ் தரமாட்டானா? எங்கேயும் சொல்லியிருக்கானா? அல்லாஹ் எங்கேயும் சொல்லியிருக்கானா? நீ என்கிட்ட நேரடியா அணுக முடியாது, நீ எல்லாம் பக்குவம் ஆயிடுவ, நீ பாவி, நீ பாவி, என்ன பாவிகளெல்லாம் அணுக முடியாது, அவர் மகான்னா என்ன அணுக முடியும்? அப்படி எல்லாம் சொல்லியிருக்கானா? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட பாவிகளே, அல்லாஹ் சொல்றான், பாவிகளை லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபு மினல் முஹ்சினீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அடியார்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் இவ்வளவு தூரம் சொல்றானே, அது போராதா? குர்ஆன் மட்டும் போராதா? அல்லாஹ்வுடைய அறிவுரை போராதா? அதுக்கான அந்த அட்ரஸ் இல்லாதவர்களை எல்லாம் போய் கேட்கிறா. அப்ப எந்த அளவுக்கு உன்னுடைய ஈமானுடைய அல்லாஹ் மீது பாசம் இருக்கிறது? நீ யாரை அதிகமா நேசிக்கிறாய்? இந்த வாதம் எடுத்து வைக்கக்கூடியவ, நீ யாரை அதிகமா நேசிக்கிறாய்? தாவூத் சாஹிபை அதிகமா நேசிக்கிறாயா? அல்லாஹ் அதிகமா நேசிக்கிறாயா? அப்ப நீ அவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அர்-ரஜுலு மஅமன் அஹப்ப, யாரை நேசிக்கிறா அவங்க கூட போ. நாளை நீ யாரை நேசிச்சா அவங்க கூட போ. அல்லாஹ்வை நேசிச்சா அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். மற்றவரை நினைச்சா அவரு கூட போ. அதனால இதெல்லாம் போலி வாதங்கள், எல்லாம் செத்த வாதங்கள், அர்த்தமற்ற வாதங்கள். நீ அல்லாஹ் மட்டும் நமக்கு போதும். அல்லாஹ் மட்டும் நமக்கு என்னது காரணம்? அவன் தான் நம்ம படைச்சான். நம்ம திரும்ப அவனை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அவனுக்காக வாடுறோம், அவன் பக்கம் தான் நம்ம போக இருக்கோம். அந்த ரப்பு நமக்கு போதும், வேற யாரும் தேவையில்லை. இந்த ஈமான்ல உறுதியா இருக்கு. வேற நீங்க என்ன சொல்லுங்க? அவங்க வந்து அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க, ஆனா இந்த சட்டங்களை ஏத்துக்கவே இல்லை. ஆனா இப்ப இருக்கிற அந்த முஸ்லீம்கள் வந்து இந்த சட்டங்கள்லாம் ஏத்துக்கிறாங்க. அல்லாவுடைய வழிபடி தொழுகிறாங்க, வணங்குறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, எல்லாம் செய்றாங்க. வணங்குற விஷயத்துல அவங்களை வணங்குறங்கிற இடத்துல அவங்க வைக்கிறாங்க, உதவி கேட்கிற விஷயத்துல தான் அவங்களை வைக்கிறாங்க. இவர்கள் காப்பீர்களா? நீங்க நல்லா பாட்டு நீங்க சொல்றீங்க அவங்க எல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க, 5 நேரம் சொல்றாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க, ஜகாத்து கொடுக்குறாங்க, இங்க அவங்க போய் அங்கிட்ட அவங்களோட உதவி தான் கேட்கறாங்களே தவிர மக்கத்து காவிர்களெல்லாம் தொழல, அவங்க சட்டங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணல. அதனால இவங்க அப்படி இல்லை, இவங்க எல்லா சட்டத்தையும் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னீங்க. அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய இந்த 13 ஆண்டு காலங்கள் அவங்க செய்த பிரச்சாரம் அல்லாஹ் பற்றி அறிமுகப்படுத்த மட்டும்தான். அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும், அதுதான் அவங்க செய்த. அப்ப சட்டங்கள்லாம் வரல, அன்னைக்கு சட்டங்கள்லாம் வரல. இப்போ ஒருவர் எவ்வளவு பெரிய இபாதத்தாலியா இருந்தாலும், எவ்வளவு ஆயிரம் ரக்காத் தொழுதாலும், கோடியான கோடிகளை தான தர்மம் செய்தாலும், நன்மை நல்லதை பேசினாலும், நேர்மையா வாழ்ந்தாலும், அவன்கிட்ட அல்லாஹ்வோட இணை வைக்கக்கூடிய இது இருந்தால் அத்தனையும் தவிடு முடியாது. ஏன்னா நபியே, நீர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியம் செய்தாலும் உம்முடைய அமல்கள் அத்தனையும் அழிஞ்சு போய்விடும். உம்முடைய தொழுகை, உம்முடைய நோன்பு, உம்முடைய ஜகாத்து, உம்முடைய நேர்மை அவ்வளவு நாசமாகிவிடும் சொல்லிட்டான். இவன் இந்த எவ்வளவு பெரிய இபாதத்தாலியா இருந்தால் நாங்க அதை தொழுவோம், நோம்பு அதுல ஒரு கடிகளை ஒரு தடவை நான் யாவும் டைம் நடத்தாலே போதும், அவ்வளவு கட்டுறத்தை எழுப்பிட்டு 10 மாடி கட்டுரை எழுப்பிட்டு அடியில ஒரு பாம்பு தாத்தா புஷ்குன்னு ஒரு நிமிஷத்தை உணரும். அதே மாதிரி இந்த பாம்புக்கு சமமான இந்த சிறுக்கு ஒரு தடவை கூட்டா போகும், அவ்வளவு அழிஞ்சு போகும். திரும்ப அவன் தௌபா செய்யணும், திரும்ப தௌபா செய்ய மீளணும். நீ சொன்ன பாயிண்ட் மேலதான் அந்த இபாதத்து கூட இவங்க என்ன அமல் செய்தாலும் அந்த அமலை எல்லாம் இந்த கொள்கை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற இந்த செயல் அவனை அழித்து விடுகிறது. அதனால இந்த நாங்க சட்டத்தை ஃபாலோ பண்றோம், அதற்கனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யணும், அல்லாஹ்வை கேட்கணும். அவன் மட்டும் போன இடையில எந்த சக்திகளுக்கும் வேலை இல்லை, எதுக்கும் வேலை இல்லை. நம்ம உயிரோடு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் மட்டும் கேட்கலாம். இப்போ இவங்கள்ட்ட கேட்கலாம், இன்னைக்கு உதவி செய்ய கேட்டு வந்திருக்காங்க, இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வேண்டி உதவிக்கு வேண்டி தாமரத்துலேருந்து உதவி கேட்டு எங்களை உதவி செய்யணும் வந்திருக்காம இருக்கிறோம், கொடுக்குறோம், இந்த உதவி செய்யறோம். நாவு சாப்பிட்டு என்ன பார்க்க, நாவு சாப்பிட்டு எனக்கு 1 லட்ச ரூபா தானே அவர் கம்பெனி கிட்ட கேட்கிறேன், தரட்டு பார்ப்போம். கையை எடுத்து அப்படி தரணும். நான் சவால் விடுறேன், இன்னைக்கே நம்ம நம்பிடலாம் அவரை. ஒன்றும் நடக்காது. அவர் அங்கேயும் இல்லையே, கபர்ல இல்லையே அவரு. நம்ம அடிச்சு சொல்லலாம், அங்க கடை வர்றாங்க. ஆமா, மையவாடியில சலான் சொல்லலாம், கபிரிஸ்தான்ல போய் சலான் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது எதற்கான நமக்கு நாமளே இந்த ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கும், நம்மளை மௌத்தை நம்ம நினைவு கூறுவதற்கும் சலாத் அது துவா, அது கபரத்தான் தான் சொல்லணும். இங்கிருந்து சொல்லலாம், நம்ம வாப்பா எடுத்து போனா வாப்பா கபர்ல போய் கிட்டன்னு சொல்லலாம், இங்கிருந்து சொல்லலாம். ரொம்ப ஒரு வாலி செய்ய சொல்றவா இல்லையா, இதே மாதிரி தான் அங்க எங்க சொன்னாலும் துவா தான், அது துவா போய் கிடைக்கும். அதனால அவரு கேட்கும் கூடிய அர்த்தம் இல்லை. கபிரிஸ்தானுக்கு போறதுனால என்ன நன்மைனா, இது லக்கிற்குமுள்ள ஆகிரா, உங்களே ஆக்கிரத்தை நினைவு கொண்டு வருது. மறுமையை உங்களுக்கு நினைவுபடுத்து. அதனாலதான் கபிரிஸ்தான்ல போறோம். நீங்க காது கேட்காது, அல்லாஹ் கொண்டு போய் சாப்பா, அவ்வளவுதான். எந்த ஈமான்ல உறுதியாயிருங்க. அதனால எந்த இதுவும் நம்ம நம்பேது நமக்கு அந்த ஈமான், அல்லாஹ்வுமே நம்பிக்கை. ஆமா, அது துவா. அப்ப துவா தான், அந்த துவா உங்களுக்கு அவ்வளவுதான். துவா நீங்க இங்க இருந்தாலும் சொல்லலாம், இங்க இருந்து கேட்க பாப்பா கேட்கலாம். அதுதான். அதனால அவங்க கேட்கிற அளவுக்கு அதை பத்தி ஒரு நம்ம நினைவுபடுத்துறதுக்காக அந்த சொல்றோம். துவா எங்க இருந்தாலும் கேட்கலாம். கபரிஸ்தானுக்கு போறது எதுக்கு? மரணத்தை நினைவு கூறும். நம்மளே நாளைக்கு இங்க அந்த கபரில் தான் கொண்டு நம்மளை வைக்க போறாங்க. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது.
கந்தூரி திருவிழா அவன் கேட்கிறாப்புல. கந்தூரி திருவிழாவா? ஆமா, எந்த கம்பெனி நடக்குது? ஏன் நிறைய ஊர்கள் நடக்குது, ஏர்வாடி நடக்குது. நிறைய ஊர்ல நடக்குது. ஆ. அதே மாதிரி அங்க நடக்கிறது அது எப்படி நமக்கு கேட்கறது? அது நடக்குது. ஆமா, அது இப்படி போய் கேட்கறது யார்கிட்ட போய் கேட்குது? அந்த மக்கள்கிட்ட போய் கேட்குதா? சரியா போய் கேட்கறது தனியா போய் கேட்கறதுன்னா நீங்க இவங்க நல்ல கேள்வி தான். அவங்களை எப்படி திருத்துறது, அப்படிதானே? அவங்களை எப்படி தடுக்கிறது? நல்ல விளையுங்க, நல்ல விளையுங்க. நீங்க ஒரு நல்ல கேள்விதான் இது. முக்கியமான ஒரு கேள்வி. அவங்கள இது தவறு, அது தவறு செய்யக்கூடியவங்களை தடுத்து நிறுத்தம். கந்தூரி தவறு, சமாஜ் வழிபாடு தவறு. எப்படி தடுக்கிறது? எப்படி அவங்கள மக்களை சிந்தனை கொண்டு வருது? கொஞ்சம் சிந்தி பாருங்க. இந்த நாகூர்ல ஏகத்துவ பிரச்சாரம் போகுவதற்கு முன்னால யார்த்தாலும் ஒரு 50 வருஷம் நடத்திக்கிறீங்களா? 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு தௌஹீத்வாதி இருந்துதான் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. அதே அன்னைக்கு இல்லை. ஏதாவது எங்கேயா ஒத்த சத்த அது நமக்கு தெரியாது. இந்த அளவுக்கு பகிரங்கமா இவ்வளவு பேர் வந்திருக்காம இது எப்படி வந்தாங்க? எல்லாரும் கபர்ல கிடந்தவங்க தான், எல்லாரும் கபர் நம்பிக்கையில இருந்தவங்க தான், அப்படிதானே இல்லையா? எப்படி இவங்க எல்லாம் மாறி தௌஹீதுக்கு வந்தாங்க? அது அந்த கேள்விக்கு விட தெரிஞ்சுதான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளதான். எப்படி இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு சொல்லி தாவா பண்ணி தெருகளில் கூட்டத்தை போட்டு நோட்டீஸ் போட்டு மாநாடு நடத்தி தனி தவறுகளை கண்டிச்சு சொல்லி 1 2 ஆகி 2 3 ஆகி இன்னைக்கு ஒரு மர்க்கத்து 2 மர்க்கத்தாயி 2 மர்க்கத்து பல மர்க்கத்தாயி வளர்ந்துருக்கா. இதுதான் வழி. இந்த வழியை நம்ம அதிகப்படுத்தணும். உங்க நண்பர் சொல்லுங்க, உங்க வட்ட வீட்டுக்காரரு சமாஜோட தொடர்புங்க சொல்லுங்க, உங்க வீட்டில் உள்ள பொம்பளைகள் உங்க பொம்பளை அனுப்பிமா இதெல்லாம் எப்படிமா ஒரு தடவை சொல்லுங்க, 2 தடவை சொல்லுங்க, 10 தடவை சொல்லுங்க. அல்லாஹ் எந்த நேரத்தில் இதாத்து கொடுமா தெரியாது. அபூ சுஃபியான் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய வந்தவர், போர்க்களங்களை சந்திச்சவர். ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர் சம்பந்தி. அவர் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அவருக்கு அல்லாஹ் தஆலா எப்ப இதாயத்தை கொடுத்தான்? ஃபதஹ் மக்கா நேரத்தில் தான் கிடைச்சான். கடைசி கட்டத்தில் கிடைச்சு. கடைசி அந்த ஹிதாயத்தை அவரு கடைசி கட்டத்தை தான் கிடைக்கணுங்களுடைய அல்லாஹ் நாட்டம். நம்ம எத்தனை தடவை பிரச்சாரம் பண்ணி அவங்க தவறி போயிட்டாங்க, நம்ம பிரச்சாரம் பண்ண இல்லையே. குறை நம்ம மேல இருக்குது. அதேதான், அந்த மாதிரிதான் பிரச்சாரத்து மூலமா வந்துருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் நாட்னா இதே தர்கா சமாதியில இதே சாபுமார்கள் அல்லாஹ் நாடினால் நம்முடைய பிரச்சாரம் இஹ்லாசோடு உத்வேகத்தோடு நம்ம செய்தால் அதே சாபுமார்களை வைத்தே அது கூடாது என்று சொல்ல வைக்கலாம். எப்படி அந்த காபத்துள்ளால 360 சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவர்கள் அவர்களாகவே அந்த சிலைகளை அகற்றுவார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் கை வைக்கல. எந்த மக்கள் அவர்களுக்கெல்லாம் தெய்வத்தன்மை கொடுத்து வணங்கி கொண்டிருந்தார்களே அந்த மக்களே அப்புறப்படுத்தினார்கள். அற்புதமான ஒரு புரட்சி. அதே மாதிரி அந்த மக்களாலேயே அங்கிருந்து அவளை அந்த செயல்பாட்டில் இருந்த மக்களை தடுத்துறது இல்லை. இது நாங்க சாபுவார்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம், நாங்க இப்பதான் புரிஞ்சிருக்கிறோம், கூடாது, தயவு செய்து இந்த செயலை ஈடுபடாது சொல்ல வைக்கலாமா இல்லையா? துணியா கலந்துருச்சு. அது வேற. அல்லாஹ்வுடைய பாசம் வந்துட்டா எல்லாம் தவிடு முடியாது, யாரு தூக்கி எறிஞ்சிருவான். ஆனா தூக்கி முஸாப் இப்னு உமைர் தூக்கி எறிந்தார் தன்னுடைய செல்வத்தை. மக்கள் வேண்டாம் என்னுடைய நான் பிறந்த வீடு. எப்படி அந்த தியாகம் வந்தது? கொள்கை, அந்த கொள்கை பிடிப்பு. அல்லாஹ்வை புரிஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வை புரிய வேண்டிய விதத்துல புரிஞ்சிட்டாங்க. அதனால எதையும் இழக்க தயாரான அப்படிதானா? கடை தர்காவுல கடை போடுறாங்க. தர்காவுல கடை போடலாமா போடக்கூடாதுன்னு சொல்லி அது கேள்வி வந்து ஜன்னத்துல சரியான விளக்கங்கள் கொடுத்துருக்கிறோம். இது ஒரு பெரிய டாபிக். நம்ம ஹலாலான முறையை நம்ம பிசினஸ் பண்றோம். நம்ம ஒரு கடையை வச்சிருக்கிறோம், தேங்காய் விற்கிறோம். தேங்காய் விற்க கொண்டு போய் காய்கறி வீட்டை சமையலுக்கு பயன்படுத்துவாங்க, அப்படிதானே இல்லையா? சமையன்படுத்துவாங்க, எண்ணெய்க்கு பயன்படுத்துவாங்க. அதை கொண்டு போய் கோவிலுக்கு கொடுப்பான். தர்கா அதனால தேங்காய் விற்க விட நடத்துமா? நம்ம விற்கிறது ஹலாலான பொருள், நம்ம ஹராமான பொருள் நம்ம விற்க கூடாது. நம்ம எங்கேயும் விற்போம், எந்த இடத்துல விற்போம். அவங்க கொண்டுட்டு போய் அதுக்கு நம்ம யாரு? நம்ம குற்றவாளி இல்லை. நம்ம அதுக்கு துணை போகணும். அப்படி நம்ம இல்லாட்டா வேற ஒரு வந்து இருக்கு விற்பா, அவங்க விற்பா, அது போல. நம்ம பொருளை பத்தி இல்ல, வாடகை நம்ம சொல்றோமோ
அந்த இடத்துல போய் நீங்க வருமானத்துக்காக இல்ல நல்ல இங்க விளையுதுங்க. இங்க வருமானம் சொல்லி ஹராமான முளைப்பு நம்ம சாமானங்களை வித்து வருமானம் செய்யல. நம்ம கடைக்கு வாடகை கொடுக்குறோம். வாடகை கொடுத்து ஒரு பொருள் அந்த இடத்துல வியாபாரம் பண்றோம். வந்து வாங்க, நல்லவனு வாங்குவாங்க, கெட்டவன் வாங்க, எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அதுக்கு நம்ம துணை போனதான் ஆகாது. நம்ம எந்த பொருளை விற்கிறோமோ ஒரு பொருளை வாங்கினோம் விற்கிறோம், அவங்க கொண்டு போய் எதுவும் செய்வான். அதே நேரத்தில் நீங்க நாகப்பட்டினத்துல ஒரு கடை வச்சுங்க, அங்கே இறங்கி உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்தாலும் அப்ப அது கூடாது. அது நல்ல தெரியும், தருகாக போறான், அங்கே இது எல்லாத்தையும் பூ மாலை எல்லாத்தையும் வாங்கிட்டு வர எங்கப்பா அவர் ஒரே தரமாட்டேன் போய் அப்படி சொல்ல முடியுமா? அவன் எங்கேயும் வாங்கி தொலைச்சு போறான், நம்ம அதால விற்கிறோம். வேண்டாடா செயலைத்தான் கண்டிக்கிறோம். அது தர்காவில் போய் சமாஜில போய் கேட்கறது முறையில் அதுதான் கூடாது. அங்க போய் காணிக்க வைக்கிறது கூடாது, அங்க போய் நேச்ச செய்யறது கூடாது, இதை கொண்டு போய் நேச்ச எடுத்து கொண்டு போய் கூடாதுன்னு சொல்றோம். நம்ம போய் நீ போய் செய்ய சொல்லி கொடுக்கல. நம்ம விற்கக்கூடிய தேங்கனா ஒரு தேங்க 10 ரூபான்னு விற்கிறோன்னா அதுக்குள்ள காசு நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம போய் அவனுக்கு தூண்டல, இது தூண்டுதல் ஆகாது. நல்ல விளங்குனுங்க, ரெண்டு கடையில உள்ள வித்தியாசத்தை விளங்குங்க. இரவு 10 மணிக்கு எல்லாம் கடையை கூட்டிடுவாங்க எல்லாருமே. ஆனா இந்த கந்திரி நைட்டு விடிய கடை போடுவாங்க. அதுல எப்படி தௌஹீத் அதில் விடிய கடை போடுறாங்களா? அதாவது இந்த விஷயத்துல சுருக்கமா சொல்றா இருந்தா விவாதங்கள் இல்லாம சுருக்கமா சொல்றா இருந்தா பேணிதல் அடிப்படையில சட்டம் பேசலா இருந்தா அது ஆழமா போயிட்டு இருக்கும். பேணிதல் அடிப்படையில இந்த மாதிரி கொஞ்சம் இடங்கள் தீமை நடக்கக்கூடியது. அதாவது தர்காவில் நடக்கிறது அவ்வளவு தீமை, அதுல எந்த சந்தேகம் இல்லை. தர்காவில் எந்த ஒரு நன்மையான காலம் கிடையாது. அங்க நடக்கிற அத்தனை அநியாயம். அந்த அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது. அந்த துணை போறது மாதிரி உள்ள ஒரு வாடகைகள் வந்தா அதுல இருந்து ஒதுக்கிக் கொள்வது நல்லது. அதுல இருந்து என்னது, எப்ப சந்தேகத்துக்குள்ள இடையில இருந்து நீ ஒதுக்கி கொடுக்கணும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ் நமக்கு வேற வழியை தருவான், ஞாபகம் செய்வான். சட்ட ரீதியா பேசுறாதா வேற மாதிரி சட்டங்கள் வழக்கங்கள் வர வாதம் போயிட்டு இருக்கும். பேணுதல் அடிப்படையில நம்முடைய ஈமானிய ஒரு அச்சம் வருது, ஒரு பயம் வருது, இது கூடாதுன்னு சொல்லலாம், ஒரு விவாதங்கள் வருது. அதனால அதில் இருந்து ஒதுக்கிக் கொள்வோம் என்று ஒதுக்கிறது என்னது நல்லது. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவானாக, நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக, நேரிய பாதையிலே செல்வதற்கு அல்லாஹ் உதவுவானாக. இந்த நாட்டிலே சிறுக்களும் விதாயத்திலும் கடந்து மூழ்கி கிடக்கூடிய அந்த மக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. அவர்களை காப்பாற்றக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டி நாளை மறுமையிலே நம் எல்லோர்களையும் சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒன்று சேர்த்து தருவானாக என கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.